நான் பெரிய சம்பளம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக 40,000 50,000 சம்பாதிக்கிறேன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் வந்து பேசிட்டு வச்சுட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ டாக்குமெண்ட்டு பேங்க்கில் லோன் கேட்க போகிறோம் வைக்கிறோம், இல்லை வேறு ஏதோ பண்ண போகிறோன்னா நம்ம சிவில் கோர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதேமாரி தான் வந்து இப்போ பொண்ணு பார்க்க போனாலும் வந்துட்டு உங்களோட சிவில் கோர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ கடன் இல்லாமல் இருக்குங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி சிவில் கோர்ஸ் பார்க்கும்போது நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது அதில் வந்து 85% வந்து நீ இஎம்ஐ கட்டுற மாரி லோன்கள் வந்து வாங்கி வச்சுருக்கும்போது அவங்க வந்து பொண்ணு தர மறுக்கிறாங்க. அதே வந்து சின்ன சம்பளம்லாம் அவன் லோனு இஎம்ஐ எதுவும் இல்லங்கும்போது அவனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் சீக்கிரட்டை தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ திடீர்னு ஜாபு போயிடுச்சுன்னா இவன் இஎம்ஐ எப்படி கட்டுவான், நம்ம பொண்ணை எப்படி காப்பாற்றுவாங்கன்னு எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இஎம்ஐ போட்டுக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை இழந்துடாதீங்க.